பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்கு அப்பாவை நன்றி செலுத்துகிறேன். நம்ம இணைந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும் கிருபையை தந்ததுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளில் நடக்கிறவர்கள் என்றல்ல, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற ஜனத்தின் மேல், சில தேசத்தின் மேல் மரண இருள் சூழ்ந்து கொண்டும் தேவன் வெறுக்கிற, ஆமென், தேவனுக்கு பிரியமற்ற ஒரு ஜனம் இருக்கு. 1-2 ஜனம் அல்ல, முழு தேசமும். எப்படி நினிவே அழிக்கப்பட்டது, அந்த தேசம் முழுவதும் ஆமென் மரண இருள் சூழ்ந்து கொண்டது. அப்படி ஒரு தெய்வ கோபம் நிற்கிற ஒரு தேசத்தின் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதிக்கிறது. நினிவே அழிப்பதற்கு அந்த அளவுக்கு அவருடைய பாவம் பெருகின போதுதான் யோனாவை தேவன் அனுப்புகிறார். அப்படி ஒரு ஆமீன் ஒரு வார்த்தை, தேவ சப்தம் அந்த தேசத்திற்கே, அந்த இருளின் பிரதேசத்திற்கே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து, இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு தெய்வ பிள்ளைக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்திற்கே ஒரு வெளிச்சமாய் இந்த கால வேளை இந்த வார்த்தை கேட்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை கொண்டு ஆமென் தேவன் அநேக குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். உன்னை கொண்டு அநேக குடும்பங்கள் வெளிச்சம் பெறும்போது அந்த தேசத்திற்கு வெளிச்சம் உண்டாகும். தேவனை அறியாத, வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் அறியாத, யாமை எண்ணி முடியாத ஜனங்கள் இருக்கிறதே, நம்மை சுற்றி இருக்கிறார்களே, அவர்கள் தேவ வெளிச்சத்தை காணும்படி மரண இருளின் பிரதேசம், மரண இருளின் தேசம், இந்த காலவேளை எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ கிராமங்கள் தெய்வ சப்தமற்று, தெய்வீக சத்தியமற்று காணப்படுகிற இந்த கால வேளையில தெய்வ ஜனம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மரண இருளில் உள்ள குடும்பங்கள் அல்ல, மனிதன் அல்ல, தேசம். எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகள் கழிந்தும் ஆமீன் ஜனங்கள் இன்னும் வெளிச்சத்தை காண முடியாதபடி, தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஆமீன் அடக்குமுறைகளுக்குள் ஆமீன் ஹல்லேலூயா கடந்து போகிற தேசங்கள் உண்டு. இந்த காலைவேளை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் மேல் மனதிறங்கு, தேசத்தின் மேல் மனதிறங்கு. ஆமீன் நித்திய அழிவுக்காய் ஆயத்தப்படுகிற தேசங்கள், ஆமே ஹல்லேலூயா. இந்த காலைவேளை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரண ஆமேன் தேசம், மரணத்துக்குள், மரணத்தின் கட்டுகளுக்குள், மரணத்தின் ஆமேன் சாயலுக்குள் கடந்து போகிற தேசங்களாய் காணப்படுகிற தேசங்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களில் அநேக தெய்வ பிள்ளைகள் மேல் ஆமென் தேவன் பலத்த கிரியைகளை செய்து மரண கண்ணியிலிருந்து ஆமென் வியாதியிலிருந்தும் அதரிசனமான சப்தம் தரிசனங்களில் கொடுத்து ஆண்டவர் ஆமென் மீட்டு கொண்டு வருகிற நாட்கள் இந்த நாட்கள். தேவ பிள்ளைகள் தேசங்களுக்காய், மரண இருளில் உள்ள தேசங்களுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து நம்முடைய அன்றாட ஆமென் டெய்லி ஜெபங்களில் ஆண்டவரே தேசத்தை சந்தியும், அறியாத ஜனங்களை ஆமென் சந்தியும், வெளிச்சத்தை காணணும் என்று தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கும். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மரண இருளின் திசையில் உள்ள ஜனங்கள் விடுவிக்கப்பட, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுல ஆண்டவரே மரண இருளில் இருக்கிற தேசங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிற இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே, சத்தியத்தை எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே அறிந்து உமக்கு பிரியமான ஜனமாய் எந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே தேவ வெளிச்சம் கடந்து போக முடியாது இருக்கிற இடங்களிலும்
தேவன் ஜனங்களை எழும்ப பண்ணும்படியாய் என் ஆண்டவரே அந்த தேசத்திலும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாய் மாமின் ஜாதியில் ஜனத்தில் வம்சத்தில் கோத்திரத்தில் ஒன்றாய் தெரிந்தெடுத்த தேவன் எல்லா தேசங்களிலும் உடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும், உடைய வல்லமை விளங்க பண்ணும். ஜனங்களை ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் ஆமென் வளர உதவி செய்வீராக. உலகம் தராத ஒரு தேவ சமாதானம் அந்த எல்லா ஆமென் இருதயங்களை நிரப்பி போடுவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மரண இருளில் இருக்கிற தேசங்களுக்காய் ஜெபிப்போம். பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். God bless you. Praise the Lord.